காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி புதன் கிழமை 12/3/2025 திரியோதசி திதி காலை 10:52 வரை, பின்னர் சதுர்தசி. மக நட்சத்திரம் மறுநாள் காலை 5:11 வரை, அதன் பின் பூரம். மறுநாள் காலை 5:11 வரை சித்த யோகம், அதன் பின் அமிர்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று அதிகாலை 3:54 மணி வரை தனுர் ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் மகர ராசிக்கு ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இந்த 12 ராசிக்கான பலன்களை பார்க்கும் முன் ஜோதிட சிந்தனைக்கு போலாம். மாசி மகம், அதாவது கும்ப ராசியில சூரியன் இருக்கும் பொழுது சந்திரன் மக நட்சத்திரத்தில் பிரவேசம் பண்ணி பௌர்ணமியுடன் கூடிய காலத்தை விசேஷமாக சொல்கிறான். இன்னைக்கு நட்சத்திர பிரதானமான இடங்களில் இன்றைக்கி மாசி மகம் பண்ணுவான். நாளைக்கு திதி பிரதானமான இடங்களில் நாளைக்கு மாசி மகம் கொண்டாடப்படுறது. பொதுவாக சமுதிரத்தில் எல்லா காலங்கள்லையும் நீராடக்கூடாதுன்னுவான். இப்போ கூட சில பேர் சமுதிரத்தில் தீட்டு காலங்களில் குளிக்கிறா. ஆனால் கட்டாயம் தீட்டு காலங்களில் சமுதிர ஸ்நானம் பண்ண வேண்டாம். அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. பொதுவாக சுவாமி சமுத்திரக்கரைக்கு போகும்பொழுது எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறதை விசேஷமாக எடுத்துக்கிறா. இந்த மாசி மகம்ன்றது பலவிதமான சிறப்புகளை உடையது. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதனோட கதைகளை விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன ஜோதிட சிந்தனைக்கு வரோம் அப்படின்னா, மூத்த பெண்ணையும் மூத்த பையனையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று வச்சுருக்கான். ஜேஷ்டா தோஷம்னு சொல்கிறான். அதாவது வீட்டுக்கு சீமந்த புத்திரனாக பிறந்த மூத்த பையனை சீமந்த புத்திரியாக பிறந்த பெண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, ஜேஷ்டா தோஷன்றான். இது தவறான விஷயம். ஆனி மாதம் பிறந்த ஆண் குழந்தைக்கும் ஆனி மாதம் பிறந்த பெண் குழந்தைக்கும், குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கும் ஆனி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது. மூத்த குழந்தையும் இல்லை, அவள் மூத்த குழந்தையாக இருக்கணும், கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும். ஆனி மாதத்தில் பிறந்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்து மூத்த குழந்தையாக இருக்கிறவான்னு வருது. அவளுக்கு ஆனி மாதம் கல்யாணம் பண்ணாதேன்னு அர்த்தம். இவள் என்ன பண்ணினா மூத்த குழந்தையும் சேர்க்கக்கூடாதுன்னு பொதுவான ஒரு அபிப்பிராயத்தை வந்துட்டான். கட்டாயம் மூத்த குழந்தையும் சேர்க்கலாம். ஜேஷ்டா தோஷம்ன்றது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்ததை ஆனி மாதத்தில் பிறந்ததை வச்சு ஜேஷ்ட மாதம்னு அதை வச்சு சொல்கிறா. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தொடர்ந்து 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, நினைத்த காரியங்களை நினைத்தது போல் நடத்தி நிம்மதி பெறுவீர். இருந்தாலும் தேவையற்ற விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு படபடப்பை தவிர்க்க உதவும். உத்தியோகத்தில் வரவேண்டிய வாய்ப்புகள், எதிர்பார்த்த கடன் உதவி கட்டாயம் கிடைக்கும். பழைய கடன்களை தீர்க்க சிலர் முயற்சி செய்வீர். சொந்த தொழில் செய்வோர்கள் உற்சாகத்துடன் இருப்பர். கூட்டு தொழிலில் சிறப்பான வரவேற்பு உண்டு, நல்ல லாபம் பெறுவீர். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை இன்று வாங்கி மகிழ வாய்ப்புண்டு. நண்பர்களிடம் இருந்த பழைய விரோதங்கள் மெல்ல மாறும்.
கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர். புதிய வாய்ப்புகளும் பணவரவும் உண்டு. பங்கு சந்தை வியாபாரம் லாபத்தை தரும். சிலர் பழைய கடன்களை அடைத்து மகிழ்ச்சி அடைவீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். உறவினர் வருகையால் சிறு சிறு செலவுகள் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் சிறப்பாக முடிய சற்று பொறுமை காப்பது அவசியம். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்வது சில பிரச்சனைகளை தீர்க்கும். சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். சொந்த தொழில் செய்வோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். கூட்டு தொழில் செய்வோர்கள் படிப்படியான முன்னேற்றத்தை அடைய முடியும். பங்குதாரர்களை கலந்து யோசித்து முடிவெடுப்பது நல்லது. குடும்பத்தில் அவசியமான சில செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரும். கலைத்துறையில் உள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு தள்ளி போகும். பங்கு சந்தையில் அதிக லாபம் பெற நல்ல திட்டங்கள் தீட்டுவது அவசியம். சிலர் பங்குகளில் தொடர்ந்து முதலீடு செய்ய எண்ணுவர். மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு. அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, சொந்த தொழில் செய்வோர்கள் சுயதொழிலில் சிறப்பாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகளால் சஞ்சலம் உண்டாகும். நண்பர்கள் உறவுகள் வேற்றுமொழி பேசுவோர்கள் மூலம் தன வரவு ஏற்பட சிலருக்கு வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் அலுவலக பணியில் நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம். எதிர்பார்க்கும் சில உதவிகள் தள்ளி போகும். கூடுமானவரை மற்றவரிடம் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழில் செய்வோர்கள் கவனமாக செயல்பட்டால் ஆதாயம் பெற முடியும். நிலுவையில் இருந்த தொகை வசூலாவதில் சிரமங்கள் அலைச்சல்கள் இருக்கும். கூட்டு தொழில் சுமாராக நடைபெறும். குடும்பத்தில் தோன்றும் சிறு சிறு பிரச்சனைகளை பெண்களை திறமையாக சமாளித்து விடுவீர். சுப காரியம் ஒன்று தள்ளி போகும். உறவு முறைகளில் சுமூகமாக பேசுவது பழகுவது நன்மை தரும். சிலருக்கு தொலைபேசி மூலம் வடகிழக்கிலிருந்து நல்ல தகவல் தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியால் தடை தாமதங்களை மீறி வெற்றி பெறுவீர். நல்லவர்கள் வல்லவர்கள் சந்திப்பு முன்னேற்றத்தை தரும். மேற்கு திசையிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்திலிருந்து வர வேண்டிய பழைய பாக்கி அல்லது எதிர்பார்த்த கடன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இதுவரை தடைப்பட்ட ஒரு புதிய வேலையை மீண்டும் செய்ய ஆரம்பிப்பீர். சிலர் வெளியூருக்கு இடமாற்றமும் சம்பள உயர்வும் பெற்று செல்லக்கூடும். நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய செயல்களை இன்று செய்வீர். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் உண்டு. குடும்பத்திற்கு வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைப்பீர். கலைத்துறையில் உள்ளோருக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவதில் இன்று தடையிராது. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்த லாபம் கட்டாயம் உண்டு. மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் மற்றவர்களால் புகழப்படுவீர். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, அதிக கவனத்துடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய தினம். திட்டமிட்ட ஒரு பயணத்தை கூட சிலர் ஒத்திவைப்பர், தள்ளி போடுவர். உத்தியோகஸ்தர்களுக்கு கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய பொறுப்பினால் வேலை பளு அதிகரிக்கும். மற்றவர்களின் செயல் உங்களுக்கு வெறுப்பை உண்டு செய்யும். சொந்த தொழிலில் வருமானம் சற்று தாமதமாகும். நவீன கருவிகள் வாங்குவதை பற்றி யோசிப்பீர். கூட்டு தொழிலில் வருமானம் சுமாராக இருக்கும். நிலுவையில் இருந்த பணத்தை வசூலிப்பதில் கவனம் தேவை. குடும்பம் நன்றாக நடந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை உங்களை சலனப்படுத்தும். வழக்கு வியாஜியங்களில் சாதகமான திருப்பம் ஏற்படும். சுப காரியங்கள் நடைபெற சிறு தடைகள் நீங்கள் சந்திக்கும்படி இருக்கலாம். கலைத்துறை சார்ந்தவர்கள் புதிய வாய்ப்பை பெறுவர். பங்கு சந்தையில் எதிர்பார்த்த வருமானம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சிறு ஆதாயம் இருப்பது போல் தோன்றினாலும் மன வேறுபாடுகள் ஏற்பட, கசப்பான அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அரசு சம்பந்தமான விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பழைய நண்பரின் சந்திப்பு மகிழ்ச்சியை உண்டு செய்யும். உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் வேலையில் கவனமும் நிதானமும் தேவை. வேலை பளு அதிகரிக்கலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளரின் திருப்தியை பெற கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு சில விஷயங்கள் அனுசரணையாக தென்படும். குடும்பத்தில் குழந்தையால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சிறிய கடன்களை திறமையாக சமாளிப்பீர். சுபகாரியம் ஒன்று சிலருக்கு தள்ளி போகும். கலைத்துறை சார்ந்தவர்கள்
புதிய வாய்ப்புகளை பெற அதிக முயற்சிகள் எடுத்துக்கொள்வது அவசியம். பங்கு சந்தையில் லாபம் சுமாராக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, தனவரவு எதிர்பார்த்தபடி இருந்தாலும் செலவினங்கள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. உறவு முறைகளால் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு அடங்கும். முக்கியமான பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஆதாயம் தரும். உத்தியோகஸ்தர்கள் பொறுப்பில் கவனமாக இருப்பது நல்லது. கவனக்குறைவாக இருந்தால் அதிக அலைச்சல்களை சந்திக்க நேரும். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்வது நல்லது. சொந்த தொழிலில் நெருக்கடி இருக்கும். கூட்டுத்தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஆலோசனை முக்கிய பங்கு வகிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் இல்லாமல் போகலாம். பங்கு சந்தை வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறுவர். அவசரப்பட்டு பழைய பங்குகளை விற்க வேண்டாம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சகோதர வழியிலின்று சிறு சலசலப்பு தோன்றி மறையக்கூடும். வயதானவர்களின் மருத்துவ செலவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாது. வேலை பளு அதிகரிக்கும். அதே நேரத்தில் வருமானமும் அதிகரிக்க வாய்ப்புண்டு. கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் பெண்கள் அதை திறமையாக சமாளிப்பீர். உறவினர்களும் நண்பர்களும் சில விஷயங்களுக்கு உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்வர். குடும்பத்தில் திருமண முயற்சி கைகூடும். கலைத்துறை சார்ந்தவர்கள் புதிய வாய்ப்பை பெற்று மகிழ்ச்சியடைய வாய்ப்புண்டு. சிலருக்கு கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த விஷயத்தில் சிறு தடை தாமதம் தோன்றும். பண வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் உடன் இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல காரியம் தள்ளி போகும். சொந்த தொழிலில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. புதிய தொழில் சிறப்பாக நடைபெற்றாலும் பெரிய லாபம் இருப்பது கடினம். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு சலசலப்புகளை பெண்கள் சமாளித்து விடுவீர். திருமண முயற்சி வெற்றி தரும். கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு பட்டம் பதவி புகழ் தேடி வரலாம். பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்க வாய்ப்பில்லை. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் வார்த்தைகளில் கடுமைகளை குறைத்து கொள்வது நல்லது. பண வரவு சற்று தாமதமாகும். அலைச்சல் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த பாராட்டுக்களை பெற முடியும். பிறரை விமர்சனம் செய்வதன் மூலம் சிலருக்கு சிறு சிறு பாதிப்பு உண்டாகும். கூடுமானவரை விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழிலில் நல்ல முயற்சிகள் கைகூடும். கூட்டு தொழிலில் மறைமுக தடைகள் தோன்றும். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பெண்கள் திறமையாக சமாளிப்பீர். கடன் தொல்லைகள் மறையும். கலைத்துறை சார்ந்தவர்கள் தங்கள் பணியில் பரபரப்பாக ஈடுபடுவர். பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் திருப்பம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, தேவையற்ற பிரச்சனைகள் வருவது போல் தோன்றினாலும் ஒதுங்கி இருப்பது நல்லது. நண்பர்கள் தக்க உதவி செய்வர். உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் விருப்பப்படி சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரலாம். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது என்று அவசியம். சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய வாடிக்கையாளரிடம் அதிக அக்கறை காட்டுவீர். சொந்த தொழில் செய்வோர் புதிய நபர்களுக்கு விசேஷ அனுகூலங்களை செய்வீர். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. குடும்ப நிகழ்ச்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். பங்கு சந்தை வியாபாரம் ஓரளவு லாபம் தரும். கலைத்துறை சார்ந்தவர்கள் புதிய ஒப்பந்தத்தால் மகிழ்ச்சி அடைவர். பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக இருக்கும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, நீங்கள் இன்று சற்று நிதானத்துடன் எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. தேவையற்ற அலைச்சல் சிலருக்கு ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தாருடன் வெளியூர் செல்ல திட்டமிடுவீர். உத்தியோகத்தில் பணியில் கவனமாக இல்லாவிட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரும். கூட்டு தொழிலில் கூடுமானவை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளுக்காக கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். அனைவரிடமும் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது. பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக இருக்கும். பெரிய லாபங்கள் கிடைக்க ஓரிரு நாட்கள் பொறுமை காப்பது நல்லது. ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.